ரவிச்சந்திரன் அஸ்வின் இப்போ ஐபிஎல் இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. போன வருஷம் தான் சிஎஸ்கேக்கு ஒரு ரிட்டர்ன் கம்பேக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த வருஷம் அவர் ரிலீஸ் ஆக போகிறதா நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ அவருடைய இந்த செய்தி ரசிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஐபிஎல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்பவே பெருசு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல்ல ஒரு லோக்கல் பையன், அதாவது சென்னை பையன் 2009 ஒரு அன்கேப்டு பிளேயராக டீமுக்குள்ளே வந்து தென் அவருடைய எபிலிட்டினால படிப்படியாக முன்னேறி இன்டர்நேஷ்னல் லெஜெண்டாக, அதுவும் டெஸ்ட் கேரியரில் எக்கச்சக்கமான விக்கெட்ஸு தன்னை ஒரு லெஜெண்டாக மாற்றிக்கிட்ட அந்த ஒரு வரலாறுன்னு இருக்குல்ல, அது யாராலையுமே மறக்க முடியாத ஒன்றா தாங்க இருக்குது. அதுக்கு முக்கிய ஆரம்பமாக இருந்தது இந்த ஐபிஎல் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஐபிஎல் ஹிஸ்ட்ரி, அதாவது அவருடைய ஐபிஎல் ஹிஸ்ட்ரியை என்னென்னு பார்க்கலாம். மேட்சஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 221 மேட்சஸ் விளாண்டுருக்காரு. அதில் விக்கெட் பார்த்தீங்கன்னா 187 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்பின்னராக அவர் என்னென்ன மாதிரியான ஹைலைட்டில் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்ப காலகட்டத்தில் தோனியோட கேப்டன்சி கீழே நியூ பாலே எடுத்து அதுவும் ஓவரே பந்தெல்லாம் போட்டிருக்காரு. அதுல முக்கியமா எல்லாருக்குமே பிடிச்ச சம்பவமா ஒரு மொமெண்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ் கெயிலோட விக்கெட், அதுவும் ஒரு ஃபைனல்ஸ்ல எடுப்பாரு பாருங்களா, வேற லெவல் விக்கெட். அதாவது அந்த வருஷம் சும்மா மான்ஸ்டர் போல கொள்ளுன்னு கொண்டுட்டு இருப்பாரு. 12 இன்னிங்ஸ்ல 650 சொச்சம் ரன் அடிச்சிருப்பாரு கிறிஸ் கெயில். மாட்டின எல்லாரையும் கைமா பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஆனா அஸ்வின் அப்ப ரொம்பவே ஒரு யங்ஸ்டர். பட் எந்த ஒரு பயமும் இல்லாம தோனி கொடுத்த நியூ பாலை எடுத்துக்கிட்டு ஓப்பனிங் இறங்கும் போதே, அதாவது ஓப்பனிங் ஓவர் போட வரும்போதே சும்மா அசால்ட்டா விக்கெட் எடுப்பாரு. இது ஃபைனல்ல மட்டுமா நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுக்கு முன்னாடி குவாலிஃபயர் ஒன்லி பார்த்தீங்கன்னா அவரை ஆரம்ப கட்டத்திலே அதாவது சிங்கிள் டிஜிட் நம்பர்லேயே எடுத்துருவாங்க. ஃபைனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 பால் போடுவாரு, டக் அவுட் ஆவாரு கெயில். சரி, இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணார். அதே போல் 2014 மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கேப் ரேஸில் இருப்பார். மாட்டின எல்லாரையும் கைமா பண்ணிருந்தாரு. எப்படின்னா ரிவர்ஸ் ஸ்வீப்லலாம் 6 கண்ணா புண்ணான்னு அடிச்சிட்டு இருந்தார். இப்படி இருக்கிற அந்த ஒரு பிளேயரையுமே இவர் தான் டப்புன்னு உள்ளே இறங்கி ஒரு விக்கெட்டை போடுவார். இந்த மாதிரியான சம மூமெண்ட்ஸ் எல்லாமே அஸ்வின் வச்சிருக்காரு. இப்போ 2009 2015 வரைக்கும் சிஎஸ்கேவோட கோர் டீம்ல இருப்பாரு. அதுக்கப்புறமா 2016 2021 ரைசிங் பூனே சூப்பர் ஜெயண்ட்ஸ், கிங்ஸ் 11 பஞ்சாப், அதுக்கப்புறமா டெல்லி, இந்த மாதிரியான ஒரு 3 பிரான்சைஸ் டீமுக்கு விளையாண்டாரு. இந்த 3 டீமுக்குமே அவரால் முடிஞ்ச அந்த கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியை காட்டிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். 2022 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்ல ஒரு முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டரா அவர் செயல்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பெரிய மெகா ஆக்ஷன்ல 2025 சிஎஸ்கே டீம் திரும்பி அஸ்வினை வாங்கினாங்க. சரி, அஸ்வின் சென்னைக்கு வராரு அப்படிங்கும் போது எல்லாருமே குஷியாகவும் இருந்தாங்க. அதே போல் சென்னையில் அவருடைய ஸ்பின் பவுலிங் அப்படிங்கிறது டீமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இப்போ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காரு அப்படின்னா அஸ்வினை கொண்டு விக்கெட் எடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ரசிகர்களுக்குமே இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின்கிறவர் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பெயர் எடுத்திருந்தார். இப்போ சிஎஸ்கே கூட அஸ்வின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, சிஎஸ்கே விளையாடின அதுவும் கப்பு ஜெயிச்ச சில ஃபைனல்ஸில் முக்கியமாகவே அஸ்வினோட உதவி அப்படிங்கிறது பெரும் பங்காகவே இருந்திருக்கு. இப்போ அஸ்வின் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் மட்டும் கிடையாது, ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மட்டும் கிடையாது, கேரம் பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டு விக்கெட் எடுக்கிறவர் மட்டும் கிடையாது. கண்டிப்பாக கிரிக்கெட் எந்தூசியாசிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நிறையாவே கிரிக்கெட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் கிரிக்கெட் நாலேஜை ரசிகர்கள் எல்லாருக்குமே புகுத்தணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேருக்கு தகவல்களை ரொம்ப வெளிப்படையாகவே பேசிகிட்டு இருப்பார். இப்போ அவர் இந்த அறிக்கையில் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஐபிஎல்லேருந்து இப்போ வெளியாகிறேன், பட் ஆனால் கண்டிப்பாக இப்போ அடுத்தடுத்த லீகை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அதில் நோட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவர் இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஐபிஎல் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக நிறையா ஃப்ரான்ச்சைஸ் லீக்ஸ்லாம் இருக்குது. அதில் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு கலக்க போகிறாரு அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போது T10 100s இந்த மாதிரிலாம் இருக்குது. இம்ரான் தாகிர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அவர் நம்ம டீமுக்கு விளையாடும் போதே கிட்டத்தட்ட 40 வயசு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரான்ச்சைஸ் லீக் நிறையா டீமுக்கு விளையாண்டுட்டு இருக்காரு. அதே போல் அஸ்வின் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ஐபிஎல் இருந்து விலகி இப்போ பல டீமுக்கு அவர் விளையாண்டு கொடுக்க போறாரு. ஸோ இந்த நியூஸ் எல்லாருமே ஒரு ஆச்சரியத்தையும் சிலருக்கு சோகத்தையும் ஏற்படுத்தினாலும் கண்டிப்பாக அஸ்வின்கிறவருக்கு, ஒரு எக்ஸ்ப்ளோரருக்கு இது ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும்.